லஞ்ச் பேக்டு. யாருக்கு தெரியுமா? என் புருஷனுக்கு. சாப்பாடு, ஊறுகாய், தொட்டுக்க முட்டை, பெப்பர் போட்டு, ரசம், கருவாடு குழம்பு, நல்லெண்ணெய், குழம்புல கொஞ்சம் மேலாக்க ஊத்தி அனுப்புவேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ் வாட்டர், ஹெட்செட் எனக்கு ரொம்ப முக்கியமானது. எனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் புருஷன் என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருப்பேன். கிளம்பலாமா? பாய். காலையில இருந்து சாகசத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன். ரெடி. 1.5 மாசம் கழிச்சு காலையில கடை ஓபன். ஆனா குக்கு மாறிட்டாங்க. எங்க மாமனார் தோசை சுட தெரியல. தோசை எங்க மாமனார் சுட்ட தோசை, அதான் எங்க முட்டை தோசை சூப்பரா சுட்டு தருவாரு. இப்ப சுட்டு தருவாரு பாருங்க. எங்க தலைவி கம்பேக் ஆசாசியா சமைச்சு என் கையாலேயே லஞ்சு கொண்டு வந்திருக்கேன். முட்டை தோசை அருமையா இருக்கு. எங்க கடையில முட்டை தோசையும் தந்து 50 ரூபாவும் தருவாங்க. வந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன வந்துட போறாங்க. அடுப்பெரிக்க கட்டையே இல்ல, ஆனா சாப்பாடு செய்ய வந்துட்டேன். 100 கிலோ கட்டை 100 ரூபாய். ரொம்ப வெயில் அடிக்குது, தாங்க முடியல. அந்த கட்டையை சுத்திக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் பிடிச்சிச்சு. நான் நிழலா உட்கார்ந்து சமைக்கணும்னு என் புருஷன் டென்ட் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம கடைக்கு இன்னைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. சுட சுட சாப்பாடு ரெடி. மார்கழி திங்கள் அல்லவா, நம்ம வீட்டுக்கு போல நீ கொஞ்சம் வா. மாமா, உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? மரத்துல இருக்கும் இலை, நீதான் என் தங்க சிலை. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது.